ரீசெண்டாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஸ்கேமில் மாட்டி 46 லட்சம் ரூபாயை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கேம் இன்னைக்கு நேற்று தான் நடக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. கிட்டத்தட்ட நானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சஃபீஸோன் யூடியூப் சேனலில் இந்த ஸ்கேம் பற்றின அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் அந்த ஸ்கேமில் மாட்டி லட்சக்கணக்கான காசை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ட் டைம் ஜாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் சரி ஓகே நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன், ஆனால் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவனுங்களுமே நீங்கள் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே எங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு ப்ரொஃபைல்லேருந்து வந்து அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 6 டாஸ்க் பண்ணணும், ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும்னு இருக்காங்க. சரி ஓகே என்ன டாஸ்க்குன்னு சொல்லி கேட்டால் ரொம்ப டஃப்பான டாஸ்க் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யூடியூப் வீடியோக்கு லைக் போடுறது ஒரு டாஸ்க்கா, கமெண்ட் போடுறது இன்னொரு டாஸ்க்கா, ஹோட்டலுக்கு ரேட்டிங் போடணும் அந்த ரேட்டிங் போடுறது ஒரு டாஸ்க், இந்த மாதிரி ஒரு 6 டாஸ்க் பண்ணால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா. பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 6 டாஸ்க்கை பண்ணி முடிச்ச உடனே 1000 ரூபாயை போட்டு விட்டான். இப்படியே அவங்க 7 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 7000 ரூபாய் அக்கௌண்ட்ல டான்னு கிரெடிட் ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் 8வது நாள் அவன் வேலையை காமிச்சிட்டான். 10,000 ரூபாய் நீங்க கெட்டுங்க, அப்பதான் நீங்க 1000 ரூபாய் ஏர்ன் பண்றது 2000 ரூபாயா மாறும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது ஸ்கேம், நான் இதுக்குள்ளலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்களாம். ஆனாலும் அவன் விடலையே இன்னொரு நம்பர்ல இருந்து வந்து ஏங்க இது ஸ்கேம்னு சொல்றீங்க, இது ரொம்ப ஜென்யூனுங்க, எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க தெரியுமா, சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க எங்கிட்ட ஒர்க்லாம் பண்ண வேணாம், நான் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றேன், ஒரு வாரத்துக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க மானிட்டர் மட்டும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி ஓகே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் தானே பண்ண போறாங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணா அவனே அந்த குரூப்ல ஒரு 100 பேரை போட்டு வச்சு இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணேன், இன்னைக்கு நான் 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணேன், இன்னைக்கு நான் BMW காரே வாங்கிட்டேன், நான் வீடே கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. இப்படியே ஒரு வாரத்துக்கு ஆகாம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத கண்ணால பார்த்த உடனே சரி ஓகே யாரதான் ஆசை விட்டுச்சு நானும் 10,000 ரூபாய் கட்டுறேன் மேடம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் கட்டின உடனே 15,000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க. அடுத்ததான் ஒரு 15,000 ரூபாய் கெட்டுங்கன்னு இருக்காங்க. இவங்க 15,000 ரூபாய் கெட்டினதுக்கு 30,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அடுத்து வந்து நீங்க ஒரு 20,000 ரூபாய் கெட்டுங்கன்னு சொன்னதுக்கு 1 லட்ச ரூபாய் போட்டு விட்டாங்க. இப்போ இந்த 1 லட்ச ரூபாயை எடுக்கலான்னு பார்க்கும்போது அது வந்து வரல, லாக் ஆயிருச்சான். ஸோ அவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்க, சரி ஓகே நீங்க இந்த 1 லட்ச ரூபாய் எடுக்கணும்னா நீங்க 50,000 ரூபாய் கட்டணும், இந்த 50,000 ரூபாய் கட்டி நீங்க டாஸ்க் பண்ணும்போது அந்த 1 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாயா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்பி இவங்க 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க, அது 3 லட்ச ரூபாயா மாறிடுச்சான். சரி ஓகே இப்போ காசை எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே இவங்க 3 லட்ச ரூபாயை வித்ட்ரா கொடுக்கும்போது ஐயோ என்ன மேடம் 3 லட்ச ரூபாயை அட் டைம்ல வித்ட்ரா பண்றது லாக் ஆயிடுச்சு மேடம், அது இல்லாம நீங்க ரொம்ப லக்கி வேற, என்னன்னா யாருக்கும் கிடைக்காத ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இப்போ நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டீங்க அப்படின்னா அது 10 லட்சமா மாறிடும் மேடம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியா 10 லட்சமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாயை மறுபடியும் போட்டாங்களாம். போட்ட உடனே அது 10 லட்சமா மாறிடுச்சான். 10 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அது லாக் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 லட்ச ரூபாய் போடுங்க அது 20 லட்சமா மாறும் இருக்கான். சரின்னு இவங்க 5 லட்சத்தை போட்டிருக்காங்க, அது 20 லட்சமா மாறிடுச்சான். இப்போ அது மறுபடியும் லாக் ஆயிடுச்சு, நீங்க 12 லட்சம் போடுங்க உங்களுக்கு 40 லட்சம் கிடைக்கும் இருக்காங்க. அதையும் நம்பி இவங்க வந்து 12 லட்ச ரூபாயை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் கிட்ட போயிடுச்சு. நீங்க திரும்பவும் 12 லட்சம் போடுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க நகை இவங்க சிஸ்டர் நகை அவங்க வீட்டெல்லாம் அடகு வச்சு திரும்பவும் 12 லட்சத்தை போட்டிருக்காங்க, திரும்பவும் 12 லட்சம் கேட்டிருக்காங்க, திரும்பவும் 12 லட்சத்தை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 46 லட்சத்தை அதாவது வீட்டுக்கு தெரிஞ்சே அவங்க ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருக்காங்க வேணாம்மா ஏதோ ஸ்கேம் மாதிரி தெரியுது நிறைய காசை போட்டுட்ட, கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா போட்டுட்ட, எப்படி உனக்கு அவன் காசு தருவான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் தந்துருவாங்க ரொம்ப ஜென்யூன் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 46 லட்சத்தை போட்டதுக்கு அப்புறமும் அவன் என்ன சொல்லியிருக்கான் மறுபடியும் ஒரு 15 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு காசு இல்லையன்றது மட்டும் இல்லாம அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரி ரைட்டு இது ஒரு ஸ்கேம், இந்த ஸ்கேம்ல நம்ம மாட்டிருக்கோம்னு. அப்புறம் என்ன வழக்கம் போல தான் நேரா போயிட்டு சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். பட் காசு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி துபாயில ஒருத்தர் இந்த மாதிரி மாட்டி அதை விசாரிக்கும் போது அந்த அமௌண்ட்டை எடுத்து உடனே பிட்காயினா மாத்திடுறாங்க. ஸோ அதனால அந்த காசை வந்து ரெக்கவர் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த காசையும் எந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியும், இவனுங்களை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது கூட இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இன்னுமே இந்த பார்ட் டைம் ஜாப்பை வச்சு அவனும் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். நம்ம மக்களும் போய் அந்த பார்ட் டைம் ஜாப்ல எவ்வளவுதான் தெளிவா இருந்தாலும் போய் அந்த ட்ராப்ல மாட்டி அதுக்கப்புறம் வந்து வெளியே வர வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கேம்ல மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாம அவங்க காசை போட்டு 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 நம்மளுக்கு காசு வரப்போகுதுன்னு நினைச்சு மொத்த காசையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலிக்கு உங்க சர்க்கிளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் நான் வந்து வீட்டில இருந்தே ஒர்க் பண்றேன், ஒரு லைக் போட்டா 500 ரூபா ஒரு கமெண்ட் போட்டா 1000 ரூபான்னு சொல்லி ஏமாத்தினாலும் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா காசு தரேன் உங்க காசு டபுள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாத்தினா
தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதுலேருந்து வெளியே வந்துருங்க. பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம்ல நிறைய பேர் மாட்டுறாங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் நிறைய பேர் தேடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஸ்கேமும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கேம்ல மாட்டாம இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க.